வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜிமெயில் பாதுகாப்பாக இருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, உங்களோட ஜிமெயில் பாதுகாப்பாக இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு ஐக்கான் இருக்குது. அதாவது என்கிட்ட போட்டோஸ் போட்டிருக்கு. ஸோ அதே போல் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐக்கான் காமிக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஜிமெயில் ப்ரொஃபைலுக்கு மேலே கிளிக் பண்ணுங்கள். அதாவது இமெயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜிமெயில்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட் அனதர் அக்கௌண்ட் அப்படின்னு காமிக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஷேக்கிங் இன்போர்ட் அப்படின்னு காமிக்கும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதாவது நான் லாக் கொடுத்துருக்கேன், அதனால் எனக்கு இந்த மாதிரி இருக்குது. நான் லாக்கை ஓப்பன் பண்ணுறேன். லாக்கை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி வரும். இதே மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணுற ஜிமெயிலை இதில் நீங்கள் என்டர் பண்ணுங்கள். அதாவது இப்போ என்கிட்ட ஜிமெயிலை நான் இதில் என்டர் பண்ணுறேன். ஓகே, ஓகே, நான் நெக்ஸ்ட்டு கொடுக்கேன். நெக்ஸ்ட்டு கொடுத்த மாதிரில கரெக்டான பாஸ்வேர்டை இதில் நீங்கள் என்டர் பண்ணுங்கள். கரெக்டான பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட இமெயில் பாதுகாப்பாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வெரிஃபிகேஷன், அதாவது டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்ற அர்த்தம். டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு மறுபடியும் வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்காக தருவேன். அதாவது நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு யார் உங்களோட ஜிமெயில் பாஸ்வேர்டு தெரிஞ்சாலும் அந்த ஜிமெயிலை அவங்களால ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்ற நிலைமை வரும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணணும் கூட உங்களோட அதாவது உங்களுக்கு அங்கே கொடுக்குற மொபைல் நம்பர் ஜிமெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு கூட நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இந்த மொபைல் நம்பருக்கு நான் வெரிஃபிகேஷன் நம்பர் நான் எடுக்கணும். அதாவது வெரி கோட் நம்பரை எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ நான் அதை டச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்டர் தட் கோட் அப்படின்னு காட்டுது. ஸோ அதை நான் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்டர் ஆகிடுது. அதாவது பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் நான் அதாவது யூஸ் பண்ணுறதால ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஐக்ரி அப்படின்னு கேட்குது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ இந்த ஜிமெயில் எனக்கு ஓப்பன் ஆகிடுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும்தான் இது பாதுகாப்பாக நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. சப்போஸ் இப்போ நான் டைப் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சு கூட நீங்கள் அதை எடுத்து நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட உங்களால் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு நான் பர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதே போல் நீங்களும் அதாவது உங்களோட ஜிமெயிலை நீங்கள் பர்மிஷன் பண்ணணும். இதே போல் நான் பர்மிஷன் கொடுத்த மாதிரி தான் அவங்க ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களாலே முடியும். ஸோ அடுத்த வீடியோ நான் மேக் பண்ணி போகிறோம். அந்த வீடியோவையும் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்குள்ள நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை, see you.